பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி மாத பலன்கள் 2025 வருஷம் 2வது மாதம் பிப்ரவரி மாத பலன்கள் இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் ரிஷப வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ரிஷப வீட்டில் பயணம் நடத்தும் போது செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ஆக்சுவலாக செவ்வாய் கடக வீட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அதனால உங்களுக்கு பலன் சொல்லணுங்கிறதுக்காக மிதுன வீட்டில் போட்டிருக்கேன். அதை நான் பலன் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 13, 14 தேதிகளில் கும்ப வீட்டுக்கு வந்துடுவார். இவ்வளோ காலம் இங்கே இருந்தார் சூரியன், மகர வீட்டில் இருந்தவர். அவர் 13ஆம் தேதி 14ஆம் தேதி வாக்கில் 13ஆம் தேதியே வந்துடுவார். எங்கே வர்றாரு? கும்ப வீட்டுக்கு வர்றாரு. அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே சனி பகவான் ஆட்சியாக இருக்கார், மூல தெரிகோணமாக இருக்கார். புத பகவானும் கும்ப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க. சுக்கிரன் மீன வீட்டில் உச்சமாகி தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆல்ரெடி ராகுவும் அங்கே தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, இப்போ தைப்பூசம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவில்களில் முருகனுக்கு திருவிழான்னு கூட வச்சுக்கலாம். தேரோட்டம், பூசம், பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னதானம், அப்படி முருகனுடைய 6 படை வீடுகள்லையும் வெகு சிறப்பாக இருக்கும். 7வது வீடா சொல்கிற மருதமலையில் இதை விட சிறப்பாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோவில்லையும் அந்த தைப்பூச விழா அப்படிங்கிறது சிறப்பு. பூசம்னா பூச நட்சத்திரம். தைப்பூச நட்சத்திரம் அன்னைக்கு, தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் முருகனுக்கு மிகப்பெரிய விழா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் விரதம் இருந்து பக்தர்கள் அவங்களுடைய கடமைகளை காணிக்கைகளை செலுத்துவாங்க. அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்றைய தினம் முதல் அந்த ஆறுமுகம், அந்த அழகன் அத்தனை பேருக்கும் நல்ல ஆசீர்வாதம் வழங்கட்டும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு உங்கள் சார்பாக அந்த நான் நித்தம் வணங்கும் குமரமலையான வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இது ஒரு பொது பலன் தான், உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது. இந்த மாதத்தில் இந்தந்த கிரகம் இங்கே இருக்குது, அதனால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு, நமக்கு என்ன மைனஸு, இல்லை நம்ம என்ன வழிகாட்டுதல் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஜோதிடம். உங்கள் ஜாதக பலன் கிடையாது. இது ஒரு 20-25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை பற்றி நடந்தால் இது கூடுதலாக நன்மையும் தீமையும் இருக்கும். சரி, யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால், நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஜாதகத்தை அனுப்புகிறீங்க, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர், என்னுடைய குருநாதர் அத்தனை பேரையும் வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாய. நம்ம இப்போ ரிஷப ராசியை பார்ப்போம். ரிஷப ராசி அப்படின்னா அழகான ராசி, பாசமான ராசி. சீக்கிரம் பாசத்துக்கு அடிமையாவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க. சாதாரண ஒரு அழுகிற படத்தை பார்த்தா அழுக ஆரம்பிச்சிடுவாங்க, சிரிக்கிற படத்தை பார்த்தா நிறையா சிரிப்பாங்க. இது பொதுவாக உள்ளது. இப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் என்ன சார் அப்படின்னா, ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, ராசியில் குரு இருக்கார். ராசியில் குரு இருக்கார். ராசிநாதன் 11ல் குரு வீட்டில் இருக்கார். சுக்கிரன் குரு வீட்லையும் குரு சுக்கிரன் வீட்லையும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. 2 பேருமே சுகமான கிரகம், சுப கிரகம். குரு கோடிகளுக்கு அதிபதி, சுக்கிரன் லட்சங்களுக்கு அதிபதி. அது யாரோட சேது? 11ஆம் இடத்துல. 11னா லாபம். அங்கே வேற யார் இருக்கா? ராகு. ராகுனாலே சுக்கிரனுக்கும் ராகுக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு. அது 11ல் இருக்குது. 11 நிறைய பேசணும், ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம். அப்போ சுக்கிரன் உச்சமாச்சு, உங்கள் ராசிநாதன் உச்சம் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, சுகபோகமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சுக்கிரன்னா காதல், சுக்கிரன்னா காமம். அங்கே யார் இருக்கா? ராகுவோடு சேருது. அப்போ இந்த மாதம் முழுவதும் அழகாக இருப்பீங்க, தேஜஸாக இருப்பீங்க, கையில் பணங்காசு புழங்கும், கணவன் மனைவி தாம்பத்தியம், பர்சனல் சுகபோகங்கள் நல்லா இருக்கும்.
சுக்கிரன் தான் சுற்றுலா. அப்போ இந்த மாதம் சுற்றுலா போயிட்டு வருவீங்க. பீச்சு சுக்கிரன், அப்போ இந்த மாதம் பீச்சு போய் பார்த்துட்டு வருவீங்க. பொழுதுபோக்கு அம்சங்கள் அத்தனையும் சுக்கிரன். சுக்கிரன் உச்சமானால் நல்ல ட்ரெஸ் எடுப்பீங்க. சுக்கிரன் வெள்ளி நகைக்கு அதிபதி, குரு தங்க நகைக்கு அதிபதி. இடம் மாறி இருக்கு, அப்போ வெள்ளி நகை வாங்குவீங்க, தங்க நகை வாங்குவீங்க. தங்கம் வைக்கிற வேலைக்கு எங்கே சார் வாங்குறது ஒரு சிலர் சொல்கிறது எனக்கு காதில் கேட்குது. ஆனால் 3ஆம் இடம் என்பது சீட்டு, நகை சீட்டு போடுறது. அப்போ நீங்கள் நகை சீட்டு போட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆல்ரெடி. யார்? ரிஷபராசிக்காரங்க. இப்போது இந்த மாதம் போய் நகை சீட்டு எடுத்து நகை வாங்கிக்கலாம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. 2ன்னா பணம் வர்ற இடத்துல செவ்வாய் இருக்குது. அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் எங்கே இருக்கார்? தொழில் ஸ்தானம் 10ல் இருக்கார். ஆல்ரெடி 10ல் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். கர்மக்காரன், தொழில்காரன், ஜீவனக்காரன் ஆட்சியாக இருக்கும்போது பணம் கொடுக்கக்கூடிய, பணம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதி புதன் 10ல் இருக்கும்போது தொழில்துறை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி பூர்வீகம், தாத்தா, பிள்ளைங்க, பதவி உயர்வு எல்லாமே 10ல் இருக்குது. அப்போ வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு, பதவி உயர்வு உண்டு. அந்த 5ஆம் இடத்தை குருவும் பார்க்கறதுனால நல்ல இடத்துல பதவி உயர்வு உண்டு. குரு ஜென்மத்திலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண யோகம் உண்டு. அதே குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் உண்டு. அதே குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால எல்லா விதமான பாக்கியம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு உண்டு. ஏன்? செவ்வாய் 2லே இருக்குது. செவ்வாய் தான் அரசியல், அரசாங்கம். அதே மாதிரி 10லையும் 11லையும் 9லையும் 10லையும் 9, 10 கூடைய சனி பகவான் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்காரு. அங்கே சூரியன் வந்து இன்னும் அதை வலுப்படுத்துறாரு. அதே சூரியன் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4 இப்போதான் சொன்னேன், வண்டி, வாகனம், வீடு, மனை எல்லாமே 4ஆம் இடம். அப்போ அந்த சூரியன் எங்கே இருக்காரு? 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதுசாக வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இல்லை வண்டி வாங்குவீங்க, இல்லை பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க. செவ்வாய் வேற வாக்கில் இருக்குது. 2ஆம் இடங்கிறது பணம் வர்றது. அப்போ பழைய சொத்து ஒன்று விற்கிறதுக்காக முயற்சி பண்ணால் வாங்கலாம், விற்கும். ஏன்னா உங்களுக்கு லக்னத்திலேயே ராசியிலேயே குரு பகவான் இருக்கார், நல்ல விலைக்கு போகும். சனி பகவான் 10ல் ஆட்சியாக இருக்கிறதுனால 10ல் சூரியன் வரும்போது அரசாங்க தொழில் நல்லா இருக்கும். புதன் அங்கே இருக்கார். புதன்னா கான்ட்ராக்ட் எடுக்கிறது, புதன்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, புதன்னா தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது, புரோக்கிங் தொழில், இதெல்லாம் புதன். அப்போது 10ஆம் இடம் வலுவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. 10 அப்படின்னா தொழில். அதில் ஆட்சியாக இருக்குது யார்? உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய, ஜீவனத்தை தரக்கூடிய சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். அந்த இடத்துக்கு தனஸ்தானாதிபதி 5 கூடைய புதனும் அங்கே வந்துட்டார். 10ஆம் இடத்துல இருக்கும்போது அது திக்பலம்னு சொல்லலாம் ஒரு வகைக்கு. ஆக இந்த வகை இப்படி பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் ரிஷபராசிக்காரங்களை கையிலேயே படிச்சிக்க முடியாது. படிப்பு எப்படி இருக்கும்? அற்புதமாக இருக்கும். ஏற்கனவே சொன்னேன் 11 இப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்க, உணவுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம். ஏன்னா சுக்கிரன் மருத்துவத்துக்கும் வருவார், உணவு ஹோட்டல் தொழிலுக்கும் வருவார். அந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால நடிப்பு துறைக்கும் வருவார். அது ராகுவோடு சேர்றதுனால வெளிநாட்டு தொடர்பு உண்டு. வெளிநாட்டில் போய் நடிக்கிறது, வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டில் ஹோட்டல் தொழில் பண்ணுறது, அதனால வருமானம். நீங்கள் தயார் பண்ணுற பொருளை வெளிநாட்டில் போய் விற்கிறது. ஏன்னா மீன வீடு, கடல் வீடுன்னு சொல்கிறது, நீர் ராசின்னு சொல்கிறது. சுக்கிரன் அங்கே போயிருக்காரு. ராகுன்னா அந்நிய பாஷை, சனியும் அந்நிய பாஷை. அப்போ 10, 11 வலுவாக இருக்குது. 10னா தொழில், 11னா லாபம். 2ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. ஆக இந்த மாதம் முழுவதும் வெற்றி. மைனஸ் என்ன? செவ்வாய் வாக்கில் இருக்குது. பேசும்போது டப்பு டப்புன்னு பேசிடக்கூடாது. யார்கிட்ட பேசினாலும் சும்மா பேசினா கூட கோபம் வர மாதிரி வரும், கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா செவ்வாய் வேகமான கிரகம். முகமே பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் நல்லா இனிமையாக பேசுவீங்க, ஒரு நேரம் கோபமாக பேசுவீங்க. ஏன்? அது 2ஆம் இடம் மிதுன வீடு. 2ஆம் இடம் முகம்னு சொல்கிறது. 2ஆம் இடம் இரட்டைத்தன்மை உள்ள மிதுன வீட்டில் இருக்குது. அப்போ செவ்வாய் அங்கே இருக்குது. ஒரு தடவை இனிமையாக பேசுகிற மாதிரி இருக்கும், முகம் கனிவாக இருக்கும். ஒரு தடவை செவ்வாய் இருக்கிறதுனால கோபமாக இருக்கும். ஆனால் 2 வருமானம் உண்டு. 2ஆம் வீட்டில் செவ்வாய், 7 கூடையவர் செவ்வாய் தான். நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியை சொல்கிறது செவ்வாய். அப்போ கணவனால் மனைவிக்கு யோகம் வருமானம், மனைவினால் கணவனுக்கு யோகம் வருமானம். 12 கூடையவர் செவ்வாய் தான், 2ல் இருக்கார். வெளிநாட்டு போனால் இப்போ தான் சொன்னேன், கண்டிப்பாக வெளிநாட்டு கரன்சி உண்டு, வெளிநாட்டு வரவு உண்டு, வெளிநாட்டு லாபம் உண்டு. செவ்வாய்னா அரசியல். அப்போ மேடை பேச்சாளர்களுக்கு, பேச்சே தொழிலாக உள்ளவங்களுக்கு செவ்வாய்னா வாதம் பண்ணுவது, வழக்காடுவது. அப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது யாராவது வழக்கறிஞராக இருந்தால் இந்த மாதம் பதவி உயர்வு உண்டு. ஆக அற்புதங்கள் நிறைந்த ராசி
இந்த மாதம் முழுவதும் வெற்றி மேல் வெற்றி உள்ள ராசி ரிஷபராசி. நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாட பண்ணுங்க. சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால கடலோரம் உள்ள ஆத்தோரம் உள்ள மகாலட்சுமி வழிபாடு இன்னும் சிறப்பு. ரிஷபராசிக்காரங்களுக்கு 26ஆம் தேதி 27ஆம் தேதி சந்திராசனம் இருக்குது. நிறைய பேர் குடுக்கல் வாங்கல இருப்பீங்க, ஃபைனான்ஸில் இருப்பீங்க, டூ வீலர் காரில் போவீங்க. எச்சரிக்கையாக இருங்க, வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரிஷபராசிக்காரங்கனாலே அழகு, ரிஷபராசிக்காரங்கனாலே குடுக்கல் வாங்கல், ரிஷபராசிக்கு 2ஆம் இடமே புதனாக வர்றதுனால வட்டி தொழில் நிறைய பேர் பண்ணுவீங்க. அதில் கவனமாக இருங்க. ரிஷபம் அப்படின்னா மகாலட்சுமி, அதற்கு பாக்கியாதிபதி ஜீவனாதிபதி யார் அப்படின்னா 9, 10 கும்பம். அப்போ கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் போகிறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது. ஏழை பெண்கள் யாராவது கன்னி பெண்கள் திருமணத்துக்காக இருந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு சீர்வரிசை, எல்லாமே செய்யலைனாலும் ஒரு பீரோல், ஒரு கட்டில், இப்படி ஏதாவது ஒரு சீர்வரிசை வாங்கி கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் தானம் தர்மம் பண்ணுங்க. மகாலட்சுமி உங்கள் வீட்டு வாசலில் காத்திருப்பாள். ஓம் நமச்சிவாய.